அனைவருக்கும் வணக்கம். அகத்தாய்வு தினம் 9. இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு வந்த அகத்தாய்வு குறிப்புகள் எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் ஃபார்மேட்டில் இங்கே பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி தான். இந்த 9 தினங்களையும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த அகத்தாய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கைடு, ஒரு ரிமைண்டர் மாதிரி. 3வது தினமாக மாயை பற்றி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். மாயைனா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு புரியல அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை அது விளையாடிட்டு இருக்க ஒரு விளையாட்டு பொருள் உடைஞ்சிடுது. அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய சோகம். யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழுது. பெரியவங்களான நமக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது இந்த அளவுக்கு அந்த குழந்தை சோகமா ஃபீல் பண்றதுக்கு அந்த விளையாட்டு பொருள் உடைஞ்சது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த வயசுல அந்த நிலையில அந்த குழந்தைக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. பெரியவங்க எவ்வளவோ சொல்றாங்க, வேற பொம்மை வாங்கிக்கலாம், இதோட இன்னும் அழகான ஒரு பொம்மை வாங்கிக்கலாம். ஆனா அந்த குழந்தை அதுதான் வேணும், அதுதான் என்னுடையது, அது இல்லாம என்னால விளையாட முடியாது அப்படின்ற இறுக்கம் அந்த குழந்தைக்கு வருது இல்லையா? அதுதான் அங்க மாயை, எல்யூஷன், டெல்யூஷன். ஒரு 2 நாள்ல அந்த பொம்மையை பத்தி மறந்துட்டு, இல்லைன்னா ஒரு புது பொம்மை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பழைய பொம்மையை மறந்துட்டு அந்த குழந்தை விளையாட தான் போகுது. அந்த சோகமும் அழுகையும் தற்காலிகமானது தான். ஆனா அந்த சமயத்துல அந்த குழந்தையால அது உணர முடியறதில்ல. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல அது ஒரு வலி, அது ஒரு வேதனை. இதே மாதிரிதான் ஆன்மீக ரீதியாக நம்ம குழந்தைங்கள இருக்கிற வரைக்கும் உண்மையில நமக்கு சொந்தம் இல்லாத எதையோ நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு கற்பனையில வலியோடையும் வேதனையோடையும் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த மாயையோட ஒரு வகையான வெளிப்பாடு தான் இந்த வலி, வேதனை, கஷ்டம். இதோட மற்ற வெளிப்பாடுகள் தான் பேராசை, பொறாமை, கோபம், துக்கம், பயம், ஆணவம், கர்வம். ஆணவமும் ஒரு வகையான மாயை தான். அட்டாச்மெண்ட். ஆன்மீக ரீதியாக நம்ம பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு படியா மேல போய்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு வகையான மாயையை விட்டு நம்ம வெளியில வந்துகிட்டே இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எதுக்கு பயம் இருந்துச்சோ அந்த பயம் இப்ப நமக்கு இல்லாம இருக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்குலாம் நமக்கு கோவம் வந்துச்சோ அந்த கோவம் இப்ப நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா புது விதமான ஒரு பயம் இருக்கலாம். வேற விஷயத்துக்கு நம்ம கோவப்படலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ஒரு தனிப்பட்ட பாதை. ஒருத்தவங்களுக்கு மாயை அதிகமா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஆணவ திரை அதிகமா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு எந்த விதமான மாயையும் இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு ஆணவமும் இல்லாம இருக்கலாம். ஆனா கற்பனை வினைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். மாயை திரைக்குள்ளேயே பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு உணவு மேல ஜாஸ்தியான பற்று இருக்கலாம். ஒருத்தவங்களால சாப்பிடாம ஈஸியா இருந்துட முடியும், ஆனா அவங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள், அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். அதனாலதான் ஆன்மீக ரீதியா நம்ம ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. வெளியில இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியறது சில விஷயங்கள் மட்டும்தான். உண்மையான ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக மாற்றம் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். மற்றவங்கள ஒப்பீடு செய்யாம, கம்பேர் பண்ணாம, ஆனா நமக்குள்ள ஒரு வளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த அறிகுறி அன்பு படிப்படியாக பெருகும். முதலையோட இப்ப நம்மளோட எண்ணங்கள்ல, வார்த்தைகள்ல, செயல்கள்ல நம்ம சுற்றி இருக்கவங்க கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து அன்பா இருக்கோமா? இதுதான் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஸ்கேல், அளவுகோல். மற்ற தேவையற்ற விஷயங்கள்ல நம்ம குறைக்கிறதுக்காக முயற்சி செய்தாலும் சரி, அன்பை வளர்க்கறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சாலும் சரி, ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஒன்று ஏறினா ஒன்று குறைஞ்சே ஆகணும். முக்கியமாக ஆணவத்துக்கு எதிரி அன்பு அப்படின்னு பார்த்தோம். நமக்குள்ள இந்த திரைகள்லாம் விலகுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான அறிகுறி நம்மளோட உணவு. கலியுக காவியம் புத்தகத்துல சூரியன் கிட்ட இருந்து 10 வட்ட அணுக்களுக்கும் உணவு எப்படி வருது அப்படிங்கறத பத்தி ஒரு பகுதி இருக்கும். கலிவட்ட அணுக்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை உணவு எடுத்துக்கும். அந்த 3ல 1 நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால வரக்கூடிய சத்துக்கள், மீதி 2ம் சூரியன் கிட்ட இருந்து வர உணவு. துவாபர யுக வட்ட அணுக்களும் திரேதா யுக வட்ட அணுக்களும் ஒரு நாளைக்கு 2 முறை உணவு எடுத்துக்குமா. சத்திய யுக வட்ட அணுக்கள் ஒரு நாளைக்கு ஒரே முறைதான் உணவு எடுத்துக்கும் சூரியன் கிட்ட இருந்து. இந்த அனைத்து வட்ட அணுக்களுடைய ஆற்றல்கள் பிரியப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மேல உணவே தேவை இருக்காதான். அதுக்கப்புறமாவும் படிப்படியாக திரவ உணவு எடுத்துக்கிறது, காற்றை உணவாக எடுத்துக்கிறது, இறுதியாக சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளியை மட்டுமே உணவாக. இந்த மாற்றங்கள் நம்ம மூளையில நடக்கிற மாதிரியே
வெளியேயும் நம்மளோட உணவு பழக்கம் படிப்படியாக மாறிக்கிட்டு வருமா. ஸோ நம்ம திரைகள் வெளிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட உணவு பழக்கமும் ஒரு நல்ல அறிகுறி. நவராத்திரி இந்த 9 தினங்கள்ல இந்த 3 திரைகளையும் விளக்கறதுக்காக நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளோ இல்ல இறைவன் கிட்ட வேண்டிக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்ற காரணத்துக்காக இந்த 9 நாளும் திரைகளை நீக்கக்கூடிய இந்த அகத்தாய்வு சீரீஸ் எடுத்து பார்த்தோம். நம்ம எந்த விதமான அகத்தாய்வு பயிற்சிகள் செய்யல அப்படின்னாலே கூட கடவுள் மேல அசைக்க முடியாத பக்தி நம்பிக்கை இருக்கும்போது இறை அருளாலையும் இந்த திரைகள் கரைய ஆரம்பிக்கும். இல்ல பல காலமாக ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு வரோம், ஆனா நமக்குள்ள அகங்காரம் குறையிற மாதிரி இல்ல, கர்ம வினைகள் தீர்ந்த மாதிரி இல்ல, தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு நமக்கும் மேல நமக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி மேல பரிபூர்ண அன்பு உண்டாகும் போது அது எல்லா திரைகளையுமே கரைக்கும். நம்ம வெளியில பண்ணக்கூடிய வழிபாடுகள் எல்லாம் தாண்டி நம்ம உணர்வு நிலையிலிருந்து அந்த சக்தி மேல நமக்கு ஒரு புனிதமான அன்பு தான் இங்க முக்கியம். பூஜை அறை நமக்குள்ள இருக்கணும், விக்கிரகங்களும் தெய்வ படங்களும் நமக்குள்ள உருவாகணும், தினந்தோறும் அபிஷேகமும் அர்ச்சனையும் ஆராதனையும் நமக்குள்ள நம்ம செஞ்சுக்கணும். நம்மளோட உணர்வுகள் மூலமாக கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பேராற்றலை உணரலாம். இந்த பேராற்றலுக்கு மனிதர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பெயர், உருவம், வழிபாட்டு முறைகள் இதெல்லாமே ஒரு அடையாளம் மட்டும்தான். புத்தகங்களை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் எல்லாமே அறிவு மட்டும்தான். இது எதுவுமே இல்லைனா கூட, நம்ம எந்த வழிபாடும் பண்ணலைனா கூட, கடவுள் பேரோ உருவத்தையோ எதன் மேலேயுமே நம்பிக்கை இல்லைனா கூட, புத்தகங்களை படிச்சு ஆன்மீக அறிவை வளர்த்துக்கல அப்படின்னா கூட இறைநிலைய உணர்வால் நம்மளால உணர முடியும். அந்த உணர்வு மட்டும்தான் சத்தியம். மற்றது எல்லாமே அந்த உணர்வுக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய பாதைகள் மட்டும்தான். அதனால ஒரு பக்கம் நம்ம அகத்தாய்வு மற்றும் மற்ற பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம உணர்வால் உள்ள இருக்கக்கூடிய பேராற்றல், பேரொளி, பெரும் கருணை அதுதான் நம்மளோட மற்ற எல்லா இயக்கத்துக்கும் ஆற்றலுக்கும் மூலம் அப்படின்னு அமைதியான நிலையில நம்ம உணர்றது மட்டும்தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம உணராத வகையில நம்மளை தடுக்கிறது தான் இந்த திரைகள். அந்த திரைகளை விளக்கறதுக்கு மட்டும்தான் மற்ற எல்லா விதமான பயிற்சிகள். அகத்தாய்வு செய்ய செய்ய ஆரம்ப காலத்துல அது நம்மளோட ஒரு அறிவு அளவுல தான் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எதுக்காக பண்றோம், இதோட உள்நோக்கம் என்ன, இதெல்லாம் ஆராயறது ஒரு முதல் ஸ்டெப். எல்லா கேள்விகளும் வந்து ஊஞ்சதுக்கு அப்புறமா பதில்கள், விளக்கங்கள் எல்லாம் வந்து ஊஞ்சதுக்கு அப்புறமா நாளடைவுல இந்த அகத்தாய்வு பயிற்சியே நம்ம உணர்வு கூட நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில மாற ஆரம்பிக்கும். அதுக்கு மேல நமக்கு கேள்விகள் எதுவும் கேட்கணும்னு தோணாது, விளக்கங்கள் தேவை அப்படின்னு தோணாது. நேரடியாக நம்மளோட உணர்வு மூலமாக சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய சாப்பிட்றது தவறு நமக்கு புரியுது, ஆனாலும் சாப்பிடாம இருக்க முடியல. குடிக்கிறது தவறுன்னு தெரியுது, ஆனா அந்த பழக்கத்தை விட முடியல. கோவப்பட்டு மற்றவங்களை கத்துறது தவறுன்னு தெரியுது, ஆனா கோவம் தன்னால வருது, கட்டுப்படுத்த முடியல. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்காம நம்ம மற்ற பயிற்சிகளை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம திரைகள் முழுமையாக நீக்கப்படாமல் உயர்ந்த ஆன்மீக நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவங்கள் கூட நமக்கு கிடைக்கலாம். ஆனா அதையும் தாண்டி நம்ம பயணம் தொடரணும் அப்படின்னா நம்ம பின்னோக்கி வந்து மறுபடியும் இந்த திரைகளோட வேலைகளை பண்ணியே தான் ஆகணும். அதனால பயிற்சிகளோட சேர்த்து நம்ம எண்ணங்களுக்குள்ளேயும் நம்ம உள்நோக்கமும் எப்படி இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த அகத்தாய்வு பயிற்சியும் சேர்த்துக்கும் போது எந்த நிலையும் ஸ்கிப் பண்ணி போகாம, பைபாஸ் பண்ணாம எல்லாத்தையும் முழுமையாக நம்ம கடந்து போகிறதுக்கு பெரும் அளவுல நமக்கு உதவும். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.